श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. சுவாமி ஸ்ரீ பராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஸ்தோத்திரங்கள் ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் 24வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அதில் காவேரி நதி வைபவத்தை பற்றி சுவாமி 5 ஸ்லோகங்களில் அனுபவித்து அருளி செய்து காவேரியை பற்றி வர்ணித்து அருளினார். மேலே 2 ஸ்லோகங்களால் திருவரங்க திருநகரை வர்ணிக்கப் போகிறார். ஸ்ரீரங்கம் அந்த திவ்ய தேசத்தை வர்ணிக்கிறார், அந்த இடத்தை, அந்த ஸ்தலத்தை வர்ணிக்கிறார். கதள வகுள ஜம்பூ பூகமா கந்த கண்ட துவயச சரச நீராம் அந்தரா சஹ்ய கன்யாம் பிரபல ஜலபிபாசா லம்பமானாம் புதௌக பிரமகரதருபிருந்தம் வந்தியதாம் அந்தரீபம். கதள வகுள ஜம்பு பூக மாகந்த கண்ட துவயச சரச நீராம் அந்தரா சஹ்ய கன்யாம் பிரபல ஜலபிபாசா லம்பமானாம் புதௌக பிரமகரதருபிருந்தம் வந்தியதாம் அந்தரீபம். வாழை மரங்கள், மகிழ மரங்கள், நாவல் பழ மரங்கள், பாக்கு மரங்கள், நிறைய மரங்கள் இருக்கான் காவேரி கரையில் ஸ்ரீரங்கத்தில். அந்த மரங்களுடைய கழுத்தளவு, அந்த ஹைட்டுக்கு காவேரி ஜலம் வெள்ளமிட்டு ஓடுகிறது, பெருக்கெடுத்து ஓடுறது. அந்த மரத்தோட கழுத்தளவு ஓடுறது. இதனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த இனிமையான நீரை உடைய காவேரியோட நடுவில் நீண்ட தொலைதூரம் ஓடி சென்றதால் மேகங்களுக்கெல்லாம் டயர்டாயிடுதான். அந்த கரு மேகங்கள் அப்படியே மேகங்கள் ஓடிண்டே இருக்குல்ல, ஓடும் மேகங்களேன்னு, அந்த மேகங்கள் ஓட ஓட அது டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக, தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக இறங்கி காவேரி கரையில் வந்து நிற்கிறத போல இருக்க அந்த மரங்கள். காவேரி நீருக்கு மேலே மரங்களின் மேற்பகுதி அந்த கழுத்துக்கு மேலே மாத்திரம் இருக்கிறதுனால அவற்றை பார்க்கும்போது கொஞ்சம் பேனோரமிக் டாப் வியூலேருந்து பார்க்கும்போது மேகக்கூட்டங்கள் போல இருக்கு என்று கருத்து. இங்கு இப்படிப்பட்ட ஆச்சரியமான சோலைகளால் சூழப்பட்ட திருவரங்கம் என்ற ஐலண்ட் என்ற தீவானது நம் அனைவராலும் வணங்கப்பட வேண்டும் என்கிறார் சுவாமி. கதள வகுள ஜம்பு பூக மாகந்த கண்ட துவயச சரச நீராம் அந்தரா சஹ்ய கன்யாம் பிரபல ஜலபிபாசா லம்பமானாம் புதௌக பிரமகர தருபிருந்தம் வந்தியதாம் அந்தரீபம். கதள வாழை மரங்கள் என்ன, கதலி அப்படின்னா வாழைப்பழம், கதலி பழம். கதலைன்னா வாழை மரங்கள் என்ன, வகுள மகிழ மரங்கள் என்ன, வகுளாபரணம் சுவாமிக்கு வகுளாபரண பெருமாள் நம்மாழ்வாருக்கு. மகிழ மரங்கள் என்ன, ஜம்பு நாவல் மரங்கள் என்ன, அப்புறம் பூக பாக்கு மரங்கள் என்ன, மாகந்த இனிய மாமரங்கள் என்ன, எட்ஸெட்ரா. இவற்றினுடைய கண்ட துவயச கழுத்தளவு உள்ளது, கண்டத்வயச கழுத்தளவு உள்ளது எது, காவேரி. சரச இனிமையான இனிமை கூடியதான, நீராம் தெளிந்த நீரை உடையதான, சஹ்ய கன்யாம் அந்தரா
அந்த தெளிந்த நீரை உடையதான இனிமை கூடியதான அந்த காவிரியின் நடுவே பிரபல ஜலபிபாசா, அதிகமான நீர் வேட்கையால், நீர் அந்த தாகத்தால் லம்பமான கீழே இறங்கி வந்த அம்புத ஓக, முகில்களின் கூட்டமோ, இவை மேகங்களின் கூட்டமோ, அதிகமான அந்த தாகத்தால் இறங்கி வந்த மேகங்களின் கூட்டமோன்னு இருந்த மரங்கள்லாம் தோன்றது. பிரமகர அப்படின்னு ஒரு பிரமையை, எண்ணத்தை உண்டு பண்ணுகிறது. தரு பிருந்தம், அப்படிப்பட்ட தோப்புகளை உடைய அந்தரீபம், காவிரி தீவான ஸ்ரீரங்கம். வந்தியதாம், நம் எல்லாராலும் வந்தனை செய்யப்பட வேண்டியது, சேவிக்கப்பட வேண்டியது. இப்படி 5 ஸ்லோகங்களால் காவிரி நதியை வர்ணித்த பிறகு மெல்ல கரை ஏறுகிறார். ஸ்ரீரங்கத்தை பற்றி வர்ணிக்க அருளி செய்கிறார். திருநகரை 2 ஸ்லோகங்களால் அனுபவிக்கிறார். ஆராமம் சூழ்ந்த அரங்கம் அப்படின்னு திருவங்கியாழ்வார் சொன்ன மாதிரி அந்த வண்டின முரளும் சோலை அப்படின்னு எல்லா சோலைகள், அப்படிப்பட்ட ஆழ்வார்களின் அருளி செயல்களை அடியொற்றியது இந்த ஸ்லோகம். ஸ்ரீரங்கத்து சோலைகள் எவ்வளவு அழகு, எத்தனை பசுமை, எவ்வளவு மரங்கள், திக்கா டென்ஸாக இருக்கும். அந்த கொள்ளிடக்கரையை ஏறினாலே போகிறோம், அப்படியே டென்ஸாக இருக்குமா, சூரிய ஒளியே உள்ளே வராதபடி மரங்கள். அதுவும் ஸ்ரீரங்கத்து சோலைகளின் என்ன மரங்கள் அதில் அப்படியே பட்டியலிடுகிறார். கதல, வகுள, வாழை, மகிழ், நாவல், பாக்கு, மா, பல வகையான சுவையுள்ள மாமரங்கள் இப்படி முதலானவை நிரம்பியுள்ளன. மரங்களின் அடிபாகமும் நடுபாகமும் காவிரி நதியில் மூழ்கிடுத்து, அவ்வளவு நதி வெள்ளமிட்டு ஓடுகிறது. தண்ணீரில் மூழ்கி மேலே இருக்கிற அந்த கழுத்தளவு வரை காவிரி மேல் சோலை உள்ள இடங்கள் வெள்ளத்தின் மேல் தெரிய வருகிறது. இதை கண்டால் அந்த நீர் வேட்கையால் மொத்த நீரையும் பருகிவிட மாட்டோமா என்ற ஆசையால் அந்த கரு மேகங்கள் காவிரி கரையை விட்டு நகரவே இல்லையோ அப்படின்னு தோன்றதாம். இந்த மேகங்கள்லாம் இறங்கி இந்த இடத்த விட்டு போவே இல்லையோ, மேகம் நகரணுமே, ஏன் நகரல அப்படின்னு அந்த மரங்களை பார்த்து பிரமிக்கிறார்கள். இதுதான் மேகமோ அப்படின்னு. இப்படி பல மரங்களால் சூழப்பட்ட திருக்காவிரியின் நடுத்திட்டான தீவான ஸ்ரீரங்க திவ்ய நகரத்தை சேவிப்போமாக. கதாகம் காவேரி விமலசலிலே வீத்த கலுஷோ பவேயம்னு பாரிப்போடு ஆவலோடு அருளி செய்கிறார் பட்டர். கதாகம், எப்போ நான் அந்த அரங்கனை சேவிப்பேன், எப்போ அந்த ஸ்ரீரங்கத்தை சேவிப்பேன், இந்த ஸ்ரீரங்கம் நம்மால் சேவிக்கப்பட வேண்டியது என்ற அந்த ஒரு ஆவல், பாரிப்பு அவருக்கு. அவ்வளவு பிரீத்தி அந்த ஸ்ரீரங்க நகரின் மேல். தேவையான நீரை மேகங்கள் பருகின அப்புறம் இன்னமும் பருக மாட்டோமா என்ற எண்ணத்தில் அந்த நீரை பருகின பிறகும் மேகங்கள் காவிரியை விட்டு நகரலையாம். அதனால அம்புதௌக என்று பொருந்தும். அதாவது அம்புத ஓக, முகில்களின் கூட்டமோ இது. அப்போ முகில்கள் மேகங்கள் டயர்டாகி அந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக இறங்கினது. அப்போ இறங்கின போது அந்த இடத்த விட்டு குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதானே. நீர் பருகுவதற்கு முன்பே மேகங்கள் வெண்ணிறமாகத்தானே இருக்கும். பருகின பிறகும் காவிரி கரையில் கருமேகங்களை நீர் பருக வந்ததாக எப்படி சொல்லலாம்? கருமேகங்கள்ன்றார். அம்புத ஓக, இந்த கருமுகில்களின் கூட்டமோ அம்புத ஓக. கருமுகில்கள் கருப்பாக இருந்ததுன்னா அதுலேயே தண்ணி நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இறங்கி தண்ணி குடிச்சாச்சு, காவேரியில் இறங்கி, அதனால தான் கருப்பாக இருக்கு. குடிச்ச அப்புறம் கிளம்ப வேண்டியதானே, ததான் தீர்த்தம் சாப்பிட்டாச்சு, இன்னும் போக வேண்டியதானே. அப்படின்னா அதை காவேரி கரையை கருமேகங்களை நீர் பருக வந்ததாக எப்படி சொல்லலாம்? அந்த கேள்வியே வராது. ஏன்னா மகான்களின் திருவாக்குகளுக்கு பொருள் கூறுவது சம்பிரதாய ஞானம் உள்ளவர்களால் தான் முடியும். ஸ்ரீவத்ரகாச்சாரியர் எழுதுகிறார், சம்பிரதாய ஞானம் இருந்தால் தான் பராசர பட்டருடைய அந்த வார்த்தைக்கு பொருள் கூற முடியும். பிபாசா, குடிக்க வேட்கை, குடிக்க ஆசை, குடிக்க அப்படியே அந்த தர்ஸ்ட், டு quench the thirst, அந்த பிபாசா, அதை குடிக்கிறதுக்காக வந்தன மேகங்கள். குடித்தாச்சு. அப்போ இங்கிருந்து செல்ல மனம் வரவில்லை, அங்கேயே நிற்கிறது. குடிச்சும் ஆச்சு, அப்போ ஏன் இன்னும் இருக்கு
ஏன்னா பல காரணங்கள் உண்டு. ஒன்று, அந்த திவ்ய காவேரியின் தொடர்பு இன்னும் கொஞ்ச நாளையாவது இருக்கட்டுமே, என்ன அவசரம், இருங்கோ கொஞ்ச நாள் இந்த காவேரியை ரசிக்கலாம், காவேரியோட அந்த வெள்ளத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதான் ஒரு மேகம் இன்னொரு மேகத்துக்கு அந்த எண்ணம் இருக்கும். இல்லை இங்கே அனுஷ்டானம், இப்போ சாயங்காலம் வரப்போகிறது, சந்தியாவந்தனம் பண்ண அனுஷ்டானத்துக்கு பாகவதோத்தமர்கள் அங்கே ஏழுவான், அவர்களுடைய திருவடியில் அந்த காவேரி அந்த ஜலம் பட்டு நம்மேலே தெரிக்கும், நம்ம அப்படி கட்டாட்சிப்பா. அதனால் கதாச்சித் அந்த பாகவதோத்தமர்களின் கட்டாட்சம் கிடைக்கும். அரங்கநகர் அப்பனும் திருக்காவேரிக்கு எழுந்தருளுவார். சில உற்சவமெல்லாம் இங்கே கரையில் நடக்கும். எல்லாவற்றையும் விட அந்த பகவத் சேவை கிடைக்கும், பாகவத சேவை கிடைக்கும். அதுக்கெல்லாம் பேர் ஆவல். என்ன அவசரம், ஏன் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறதா. இவ்வளவும் இங்கே அனுபவம். அதனால்தான் அங்கேயே நிற்கிறது போல இருக்கு என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.